Welcome to Smart Bright Academy, where learning becomes easy and effective. ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களில் எத்தனை பேருக்கு ஃப்ளூயண்ட்டாக லாங்குவேஜ் பேச வருது? எல்லாருக்கும் பேச வருதா? நம்ம ஸ்கூல் டேஸில் இருந்து காலேஜு, அது முடிச்சு ஒர்க்கு, இது வரைக்குமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம். டே டு டே லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு ஃப்ளூயன்சியும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஏன் வரலை? அது யாராவது யோசனை பண்ணீங்களா? இங்கே இதுக்கு ரெண்டே விஷயந்தான் தேவைப்படுது. ஒன்று டெய்லியும் ரெகுலராக நம்ம வாயை திறந்து பேசணும். அதை ஸ்டாப் பண்ணாமல் பேசணும். இது ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயந்தான் எல்லா விஷயத்துக்குமே அடிப்படை. இங்கிலீஷில் பேசணுங்கிறது மட்டும் இல்லை, எந்த விஷயம் எடுத்தாலும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது விடாமுயற்சியோடு அதை பண்ணணும். அப்போ உங்களுக்கு அது சக்ஸஸில் போய் முடியும். நீங்கள் சக்ஸஸ்ங்கிறது எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஆனால் இந்த அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லை. அது இன்னும் நம்மளை உயரத்து கொண்டு போயிட்டு தான் இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தான் தோல்வி இருக்குது. வெற்றிங்கிறது தொடர்ச்சியான செயல். இங்கே செயல்படாத எந்த மிஷினுமே நல்லா இருக்காது. செயல்படாத எல்லா மிஷினும் துருப்பிடிச்ச வீணாத்தான் போகுமே ஒழிய யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செயல்பட்டு இருக்கிற மிஷினுக்கு தேய்மானம் தான் இருக்குது. அந்த தேய்மானத்துக்கு கூட மதிப்பு இருக்குது. டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஒரு விடாமுயற்சியும் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஒர்க்கு, ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சியும் தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். உங்களில் யாருக்கெல்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங், டியூஷன் இதெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் ஸ்மார்ட் பிரைட் அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட நியூ லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி. தேங்க்யூ.